ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் செவன்த் சென்ஸ் தமிழ். நாம் இந்த பதிவில் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் சரிங்களா, இந்தியா ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 44,000க்கு அதிகமான காலியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் சரிங்களா, கிட்டத்தட்ட 44,700 போஸ்ட் அதிகமாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, இதுக்கான எக்ஸாம் ஃபீஸுமே கிடையாது. ஓகேங்களா, அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்ட ஆண் பெண் அனைவருமே வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்லேருந்து நமக்கான போஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போது 17th நோட்டிஃபிகேஷனாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 12ஆம் தேதி. இதில் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் 2 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டல் வேகன்சி வந்து 44,700 வேகன்சி. இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து 3,800 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்ளிகேஷன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் அண்ட் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம். ஓகேங்களா, இது வந்து ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்குமே வந்து கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸுமே கிடையாது. கேர்ள்ஸ்க்கு, பாய்ஸ்க்கு வந்து 100 rupees வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும். சரிங்களா, ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து நம்ம லாஸ்ட் டேட்டை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு. அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து எடிட் அண்ட் கரெக்ஷன் விண்டோ வந்து ஆகஸ்ட் 6லேருந்து 8ஆம் தேதி 3 நாள் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, என்னோடய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னா, நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து டே டு டே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்ரேஷன் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அதே மாதிரி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் டேரெக்டாக நம்ம பிரான்ச்சை வந்து அப்ரோச் பண்ணி அவங்களோட யாராவது கஸ்டமர் வந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளோட ஒர்க்கு. இதான் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோட ஒர்க்கு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோட ஒர்க் வந்து என்னென்னா, நம்ம டேரெக்டாக போயிட்டு வந்து அதாவது இமெயில் டெலிவரி பண்ணுறது, மெயில் அதாவது கொரியர் வந்து போஸ்ட் வந்து டெலிவரி பண்ணலாம். சரிங்களா, டோர் ஸ்டெப்பில் டெலிவரி பண்ணணும், பிக்கப் பண்ணணும், இது எல்லாமே வந்து பண்ணணும். அதே மாதிரி சேல் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் சரிங்களா, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஸ்டாம்ப் சேல் பண்ணுறது, ஸ்டேஷ்னரி சேல் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அவங்களோட ஒர்க். ஓகேங்களா, இதை வந்து ரெண்டு பேரோட ஒர்க்கு. அதே மாதிரி அக்கோமடேஷனுமே வந்து நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. என்னோடய ஸ்டார்டிங் சேலரி வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து 12லேருந்து 29,000 அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து 10லேருந்து 24,000 வரலையுமே வந்து நமக்கான சேலரி வந்து கிடைக்கும். நியர்லி வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து 20,000 வந்து நம்மளுக்கு டேக் ஹோம் வந்து கிடைக்கும். மினிமம் ஏஜ் வந்து 18 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து 40 இயர்ஸ் வந்து நம்ம இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து மெரிட் லிஸ்ட் தான், எந்த ஒரு எக்ஸாமுமே வந்து கிடையாது. உங்களோட 10th மார்க்கை வச்சு தான் வந்து சிஸ்டம் பேஸ்டு மெரிட் லிஸ்ட் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஓகேங்களா, அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு நோ ரிலாக்ஸேஷன், பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து 10 இயர்ஸும், பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசிக்கு வந்து 13 இயர்ஸு, பிடபிள்யூடி ப்ளஸ் எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். அதனோட ஹையர் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 10th, நம்மளோட 10th மார்க் வந்து கரெக்டாக வந்து சிஸ்டமில் வந்து அப்ளை பண்ணும்போது கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். அதனோட பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் நமக்கான மெரிட் லிஸ்ட் வந்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா, இதான் வந்து போஸ்ட் ஆஃபீஸோட நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, இந்தியா ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 46,000 வேகன்சிக்கு மேலே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 3,800 வேகன்சி வந்து வந்திருக்கு. இது ஜூலைக்கான சைக்கிள் தான். ஓகேங்களா, அடுத்து நம்ம ஜனவரிக்கான சைக்கிளுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் செலக்ட் ஆகாத கேண்டிடேட் வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷனுமே வருவாங்க. நமக்கு வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி போட்டிருக்கோம். 300 மார்க் 350 மார்க் எடுத்தவங்க கூட வந்து நமக்கு ஜாப் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அதனால் நீங்கள் மேக்ஸிமம் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். அந்த டைமில் வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து சிஸ்டம் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். யாரோட மார்க் வந்து ஹையஸ்ட் மார்க் இருக்கோ 10th அவங்களோட மார்க் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதே மாதிரி இது வந்து ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டுக்கு வந்து அவனோட மார்க் வந்து ஒரு கிரேட் பாயிண்ட்டால் வந்து மல்டிபிள் பண்ணி போடணும். ஓகேங்களா, அதுவுமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை கீழே கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் வந்து நம்ம மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இதை அப்ளை பண்ணலாம். அதை வந்து அவங்களோட கிரேட் வந்து கிரேட் ஏபிசிடின்னு இருக்குங்க இல்லையா, அந்த கிரேட் வந்து ஒரு பாயிண்ட்டால் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 7.5 மல்டிபிள் பண்ணிக்கணும். சரி, 9.5 ஓகேங்களா. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்க்கு வந்து A1 கிரேட் எடுத்திருந்தால் அவங்களோட கிரேட் பாயிண்ட் வந்து 10 ஆக்சுவலாக இருக்கும். மல்டிஃபிகேஷன் ஃபேக்டர் அதாவது பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 9.5 மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி A2, B1, B2, C1, C2 உங்களோட கிரேட் பாயிண்ட்டோட இன்ட்டு 9.5 மல்டிபிள் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.